இப்போ எல்லாருமே இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் டின்னர் கூப்பிட்டு போகலாமா டேடி அப்படின்னா சரி போகலான்னு சொன்னால் அங்கே உட்காந்துருக்க 7 பேரும் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஃபோனை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் ஃபோனை பாருங்கள், நான் அப்புறம் வரேன்னு போவேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். மை வைஃப் கெட்ஸ் இரிட்டேட்டட் சம்டைம்ஸ். ஒய் ஆர் யூ வாக்கிங் அவேன்னு வாங்க. யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் வித் யுவர் ஃபோன், தென் ஐல் கம் டு யூ அண்ட் டாக் டு யூ அப்படின்னு. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபோன்லேயே வந்து அட்டாச் ஆகிட்டா நவ் ஐ ஸ்டாப்ட். நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் காலையில் உங்கள்கிட்டலாம் 9:30 வரைக்கும் நான் ஃபோனை வந்து தொடவே மாட்டேன். எனக்கு வந்து எவ்வளோ வர்ச்சுவல் ட்ரீன்றது பிரதீப் கால்குலேட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அது வந்து முக்கியமாக இருந்தால் எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. somebody will be contacted in your house. ஒரு SOSனா somebody will contact you. ஸோ அதுதான் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் பையன் ஃபோனோடு தான் படுக்கிறான், ஃபோனோடு தான் தூங்குறான், ஃபோனோடு தான் போகிறான், அப்படியே ஒட்டிக்கிட்டே போகிறான். ஆனால் அவனை பிளாஸ்டர் வச்சு இங்கே ஒட்டிடலான்னு பார்க்குறேன். அவனுக்கு அவன் வயசு 21. அவன் என்ன சொன்னான், வாட் டேடி ஒய் ஆர் யூ லுக்கிங் அட் மை ஃபோன்ன்றான். ஸோ இவ்வளோ குழப்பம் வேறு வருது. அதில் ஃபோனையும் பார்க்கக்கூடாது. அவன் இன்னொரு வச்சம் இருக்குது. ஏன்னா லைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸான டாபிக் பேசுறதுக்கு. ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து ராதிகா சொன்னாங்க, சரத் எனக்கு கிவ் யூ ஃபோன். நாங்கள் ஏமா என்னாச்சு ஃபோன்? இல்லை நான் வந்து புது ஃபோன் வாங்கியிருக்கேன், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன்னு. நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொடுத்து அனுப்பிச்சு சாயந்தரம் வந்து இன்னும் யாருக்குமே ஃபோன் பண்ணலையே. நாங்கள் யாரை ஃபோன் பண்ணுவாங்க எதிர்பார்த்தேன். நான் கேட்டேன், இல்லை ஒருத்தர் மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? யாருமா மெசேஜ் பண்ணுவா? எனக்கு யார் மெசேஜ் பண்ணி எதிர்பார்க்குற? எனக்கு எல்லாரும் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா பண்ணாதீங்கன்றாங்க. அப்புறம் இந்த ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் லவ் டுடே படத்தில் ஒருத்தர் மாற்றிக்கங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இப்படி மாற்றிக்கிட்டீங்க, எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. அதனால இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கிரியேட்டிவிட்டி கோஸ், யுவர் டைம் கோஸ். இந்த ஃபோன் வந்து எதுக்குன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு வந்து அவசரத்துக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் அ மொபைல் ஃபோன். அது கான்டாக்ட் பண்ண சொன்ன மாதிரி கோவிட் டைமில் அது அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா என்ன ஆகுது, என்ன நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக. இன்னைக்கு எல்லாருமே ஃபோனோடு தான் பயணிக்கிறாங்க. ஃபோன் சொன்னாங்க இல்லையா, ஃபோன் தான், ஹஸ்பண்ட் வேண்டாம், இப்போ ஒய்ஃப் வேண்டாம், ஃபோன் இருந்தால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த நிலை மாற வேண்டும் என்றால் யூ ஷுட் டேக் தி எஃபர்ட். ஃபோன் பேசாமல் இருந்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதனால தான் டிடாக்ஸ்ன்னு சொன்னாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். ஏன்னா ஃபோனை பிடிங்கிட்டாலே பயம் வந்துடும் எல்லாருக்கும். என்ன நடக்க போதோ ஒன்றும் நடக்காது, உலகமே அழிஞ்சிடாது. ஃபோன் இல்லாட்டி உலகம் அழியாது. ஸோ ஆஃப் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வளாகத்தில் சொன்னாங்க, இந்த வைஸ் சான்சலர் டோல் மீ, ஃபோன் வந்து அலோவ் பண்ணுறீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் கேட்டேன்னா. ஒன்று நீங்களாம் பார்க்காதீங்க, சார் சொல்லிட்டு போயிட்டார், இன்னும் ஃபோன் கொடுக்க மாட்டாங்கன்னு. பல இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா, சென்னை, which do not allow mobile phones inside the campus. You can follow that, nothing wrong. ஒரு எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா they will come to your class and not tell you. நீங்க காலேஜ் இல்லாட்டி தான் பிரச்சனை. காலேஜ் இருந்தீங்களா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க வேற எங்கேயும் போயிட்டீங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்றது கஷ்டம். அதனால ஃபோன் வந்து காலேஜுக்குள்ள இருக்கும்போது it can be with your bag switched off, then you can do that. So இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா it be good to live.